குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸாம்பிள் 1.3. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெட்டு ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் பார் 1 less than x less than 4. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ பார் 0 less than or equal to x less than 2 and c equal to x belongs to n bar x less than 3. Then verify that first subdivision a cross b union c equal to a cross b union a cross c. Second subdivision a cross b intersection c equal to a cross b intersection a cross c. இப்போ சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஏவோட வேல்யூ அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு என் பார் 1 less than எக்ஸ் less than 4னு கொடுத்துருக்கான் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டான். 1 less than எக்ஸ் less than 4னு சொல்லிட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வேல்யூ நம்ம எடுத்துக்கூடாது, அதே போல் 4 வேல்யூ எடுத்துக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 to 4 அப்படின்னா 2 3 மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. பி வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர். ஓகேங்களா. பார் 0 less than or equal to எக்ஸ் less than 2னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 எடுத்துக்கணும் ஹோல் நம்பரு. 0 1 2 எடுத்துக்கூடாது, ஏன்னா இங்கே என்ன பண்ணல less than or equal to போடலை. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்ன நேச்சுரல் நம்பர் பார் எக்ஸ் லெஸ் தேன் 3 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டான். அதனால் 1 2 மட்டும்தான் எடுத்துக்கிறோம், 3 எடுத்துக்கல, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல. ஓகேங்களா. இப்போ கொடுத்துருக்க டேட்டா கொஸ்டின் எழுதிக்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கான், பி யூனியன் சி கொடுத்துருக்கானா. அப்போ பியோட வேல்யூ எழுதிக்கோ 0 1 யூனியன் சியோட வேல்யூ 1 2. ரைட்டுங்களா. யூனியன் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒட்டுக்க எழுதிக்கணும். 0 1 2 2 தடவை 1 ரிப்பீட் ஆகுது இல்லையா. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 மட்டும் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு 2 யூனியன்னாவே பொதுவானது எல்லாத்தையுமே எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 2 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை என்ன பண்ணுறீங்க, கிராஸ் பண்ணுறீங்க. 0 1 2ஓட பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணணும், 2 0 2 1 2 2. அதே போல் 3 0 3 1 3 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், ஏ கிராஸ் பின்னு கொடுக்குறான். ஏவோட வேல்யூ என்ன 2 3 கிராஸ் பியோட வேல்யூ 0 1. அப்போ 2வையும் 0வையும் 2வையும் 1ஐயும் 3 0 3 1. அதே போல் ஏ கிராஸ் சிக்கு ஏ கிராஸ் சியோட வேல்யூ எழுதிக்கோ. ரெண்டையும் கிராஸ் பண்ண என்ன வேல்யூ வருமோ அது கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்ன 2 0 2 1 3 0 3 1 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. அதை யூனியன் பண்ணி என்ன பண்ணுறோம், 2 1 2 2 3 1 3 2. யூனியன்னாவே என்ன பண்ணுறோம், ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறத காமனாக இருக்கிறத எல்லாத்தையுமே எழுதிக்கிறோம். காமன் அதே போல் எல்லாத்தையும் எழுதிக்கிறோம், ரிப்பீட் ஆகிறத விட்டுடுறோம். அப்போ என்ன வரும் 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2. இப்போ ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் வெரிஃபைடுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம்.